ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டால் சுகர் வருமா? அப்போ ஒயிட் ரைஸே எடுத்துக்காமல் விட்டால் சுகரே வராதா? சவுத் இந்தியாவில் ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லக்கூடிய ரைஸை நம்ம எப்படி டெய்லி எடுக்காமல் இருக்க முடியும்? அப்படி எடுக்காமே விட்டாலும் சுகர் வராமல் இருக்குமா? ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள நிறையா பேர்த்துக்கிட்ட இருக்க காமனான டவுட், டயபெட்டிக்ஸ் ஒன் சைட் அண்ட் தென் ரைஸ், இது ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. ரைஸ் எடுத்துக்கிட்டால் சுகர் ஏன் வரும்னு தெரிஞ்சிருக்க முன்னாடி நம்ம ஒயிட் ரைஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது ஒரு 100 கிராம் குக்குடு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 30 கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது. அண்ட் தென் லெஸ் தென் 5 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. ஃபேட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 கிராம் இருக்குது. அண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு 200 கேலரிஸ் கிட்ட வரும். சரி, இப்போது நம்ம ஒரு 100 கிராம் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறோம். இப்போது அது என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சாப்பாடு எடுத்துக்கிட்ட விடனே நம்ம வாயில் சுரக்கிற சலைவா உமிழ்நீர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அது செரிமானாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம வயிற்றுக்குள்ளே போய் ஸ்மால் இன்டெஸ்டைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த குளுக்கோஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு தேவையான யூசபிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த குளுக்கோஸ் வடிவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் இருக்க செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜியை எடுத்துக்கும். இப்போது இந்த குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகியிருக்க ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும், நம்ம ரத்தத்தில் வந்து கலக்கும். இப்போது இதே சேம் டைமில் பேங்க்ரியாஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனில் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா செல்ஸ் அப்படிங்கிற ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டில் இருக்கும். அந்த பீட்டா செல்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம பிளட்டில் வந்து அந்த இன்சுலின் வந்து செக்ரீட் பண்ணும். இது ரெண்டுக்குமே இந்த பீட்டா செல்ஸ் அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணும். இப்போது அந்த நம்ம பிளட்டில் இருக்க இன்சுலின் அண்ட் தென் குளுக்கோஸ் இது ரெண்டுமே பிளட்டில் இருக்கும்போது இன்சுலின் வந்து பார்த்திங்கன்னா செல்ஸுக்கு ஒரு சாவி மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா? இப்போது அந்த இன்சுலின் வந்து செல்ஸ் கிட்ட சொல்லும், இந்த மாதிரி குளுக்கோஸ் இருக்குது, எடுத்துக்கோ, அப்போ தான் நீ நல்லா ஃபங்க்ஷனிங் ஆக அப்படின்னு சொல்லும். குளுக்கோஸ் வந்து பார்த்திங்கன்னா செல் வந்து எடுத்துக்கும். தென் செல்லுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். நம்ம பாடியில் இருக்க எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி வந்து போய் சேரும். இது நார்மலாக எல்லார் பாடியிலையும் நடக்கிற ஃபங்க்ஷன். பட் இந்த டயாபெட்டிக்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அப்படின்னா என்னென்னா இப்போது இன்சுலின் குளுக்கோஸ் உங்கள் பிளட்டில் இருக்குது, செல்லும் இருக்குது. செல்லு வந்து பார்த்திங்கன்னா அந்த குளுக்கோஸை நான் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லும். ஏன்னா அந்த செல்ஸுக்கு எனர்ஜி தேவைப்படாமல் இருக்கலாம், பிகாஸ் ஆஃப் அவர் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஓகேங்களா? இதுதான் மெயின் ரீசன். நிறையா ரீசன் இருக்குது, ஜெனட்டிக்ஸ் மூலியமாக இருக்குது. இந்த மாதிரி நிறையா ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லை எடுத்துக்கிறதுக்கான காரணம் இருக்குது. பட் மேஜர் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். நம்ம ஃபுட்டு அதிகமாக சாப்பிட்டு எந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் இருந்தால் செல்ஸுக்கு எந்த எனர்ஜி தேவைப்படாது. அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே கன்வெர்ட் ஆகி குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி உங்கள் பிளட்டில் தான் சுற்றிட்டு இருக்கும். இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் அதிகமாக தான் இருக்கும். இது போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் குளுக்கோஸ் லெவலை அதிகப்படுத்தி டயபெட்டிக்ஸ் டைப் 2 டயபெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கு இதுதான் மேஜரான ரீசனாக இருக்கும், செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். சரி, இப்போது டைப் 2 டயபெட்டிக்ஸ்னு சொன்னேன். இதே மாதிரி டைப் 1 டயபெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி டைப் 5 டயபெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? டைப் 1 டயபெட்டிக்ஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் இதுக்கு காரணம் இல்லை. இதோட ரீசன் டோட்டலாக வேறு. இதோட ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பேங்க்ரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா செல்ஸ்னு ஒன்று இருக்கும், அதுதான் இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளுக்கோஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும். இப்போது அந்த ஏதோ ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால அந்த பீட்டா செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் இருக்கிறது ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். ஸோ அஃப்கோர்ஸ் பீட்டா செல்ஸோட ப்ரொடக்ஷன் கம்மியாச்சுன்னா ஒன்று இன்சுலினோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். அதே மாதிரி பிளட்டில் வந்து குளுக்கோஸ் இருக்கும், பட் செல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கோன்னு சொல்கிறதுக்கு இன்சுலின் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஹார்மோனாக நம்ம ஆர்டிஃபிஷியலாக அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறதா ஒரே ஒரு வழி. டைப் 2 டயபெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டால் அந்த டேப்லெட் என்ன ரோல் ப்ளே பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்ட உடனே உங்கள் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குளுக்கோஸை எடுத்துக்காமல் இருக்கும். டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்ட உடனே
அந்த நீங்கள் எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவாக மாற்றிடும், இன்சுலின் சென்சிட்டிவாக மாற்றிடும். ஃபஸ்ட்டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்சுலின் வந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்சுலின் சென்சிட்டிவ் ஆகி அந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் எடுத்துக்க ஆரம்பிக்கும். அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவல் கம்மியாயிரும். ஸோ உங்கள் ரிப்போர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிளட் குளுக்கோஸ் லெவல் கம்மியாக காமிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் த டேப்லெட் இன் கண்ட்ரோலிங் டைப் 2 டயபெட்டிக்ஸ். டைப் 5 டயபெட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் டயபெட்டிக்ஸ் ஃபெடரேஷன் 2 ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலாங்டு மால் நியூட்ரிஷன்னால வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லாங் பீரியட் ஆஃப் டைம், ரொம்ப காலமாக நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காம இருந்தால் என்ன ஆகும்னு சொல்கிறாங்கன்னா பேங்க்ரியாஸோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதே மாதிரி பேங்க்ரியாஸோட க்ரோத் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பீட்டா செல்ஸோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகும், இன்சுலினோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்காக இட் ரிசல்ட்ஸ் இன் ஹையர் பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ இப்போ உங்களுக்கே ஒரு டயபெட்டிக்ஸ் பேஷண்ட், டைப் 2 டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டை ஏன் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரி போக சொல்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் வாக்கிங் இல்லை ஜாக்கிங் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணால் அவங்களுக்கு செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணும். அப்போ அந்த செல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி தேவைப்படும். அப்போது உங்கள் பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் அதை எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட்டில் இருக்க குளுக்கோஸ் லெவல் கம்மியாகும். இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து டேப்லெட் கூடவே ப்ராப்பரான டயட் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் கேட்ட அண்ட் நம்ம எல்லாத்துக்கும் இருக்க டவுட்டோட கொஷனுக்கு வரலாம். அப்போது ஒயிட் ரைஸ் எடுத்துக்காமே இருந்தால் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம பாடிக்குள்ளே போகாது, சுகர் கண்ட்ரோல் ஆயிரும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பட் அதுவே இந்த வீடியோவை ப்ராப்பராக பார்த்துருந்தீங்கன்னா அது தப்புன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிகாஸ் நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜி குளுக்கோஸ் அது கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து தான் கிடைக்குது. கார்போஹைட்ரேட்ஸ்க்கான மேஜர் சோர்ஸ் ஒயிட் ரைஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஒயிட் ரைஸை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் சைடு போனீங்கனாலும் உங்கள் பாடிக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காது. நீங்கள் ரொம்ப டயர்டாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் நைட்டு தூங்கும் போதும் என்னதான் உங்கள் பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி தேவைப்படலைனாலும் உங்கள் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு குளுக்கோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இருக்க செல்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? ஒரு சைட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, அன்சைட் டயட், இந்த ரெண்டையும் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா லீட் பண்ண முடியும். இப்போது நான் டயட்னு சொன்னது உங்களுக்கு என்னன்னு சொல்லி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கார்போஹைட்ரேட்ஸை அவாய்ட் பண்ணவும் முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கார்போஹைட்ரேட்ஸோட அளவை நம்ம எவ்வளோ ஆக்டிவிட்டி, நம்ம எவ்வளோ வந்து ஆக்டிவாக இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம பிளேட்டில் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர், மைக்ரோநியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் பாடி பில்டர்ஸ் எல்லோரும் சிக்கன் சிக்கன் எக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி. இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட புரிய வைக்கிறேன். இப்போது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த சைடு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிறேன், இந்த சைடு சிக்கன் எடுத்துக்கிறேன். ஒயிட் ரைஸ் 100 கிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 200 கேலரிஸ் பக்கம் இருக்குன்னு சொன்னேன். பட் இந்த சைடு சிக்கனில் நியர்லி ஒரு 150 to 160 கேலரிஸ் தான் இருக்கும். கேலரி வைஸும் கம்மி. ப்ரோட்டீன் லெஸ் தென் 5 கிராம் தான் இருக்குன்னு சொன்னேன். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் நியர்லி 30 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் வெறும் 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனில் இருந்து மட்டும் கிடைக்குது. அப்போது ஏன் வந்து பாடி பில்டர்ஸ் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிளேட்டை ஹெல்த்தியாக வச்சுக்க பார்க்கலாம். அட்லீஸ்ட் டெய்லி 30 to 45 மினிட்ஸ் ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ண பார்க்கலாம். டெய்லியும் ரன்னிங் தான் போகணும், இந்த எக்ஸசைஸ் தான் பண்ணணுன்ட்டே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட் விளையாடுங்க. ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் ஃபார் 30 to 1 hour ஓகேங்களா ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்வோம். டயபெட்டிக்ஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்.